ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 168. இதில் பாண்டவர்கள் திரௌபதியை திருமணம் செய்து கொள்ளும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது திரௌபதி சுயம்வரத்திற்கு பின்பு பாண்டவர்கள் ஐவரும் மணமகள் ஆகிய திரௌபதியை தங்களோடு அழைத்து கொண்டு தாங்கள் குடியிருந்த குடிசைக்கு திரும்பி விட்டார்கள். குடிசை அணுகியதும் அவர்கள் உரைத்ததாவது: ஓ அம்மா, இன்று நாங்கள் ஒரு நூதனமான பிச்சையை கொண்டு வந்து இருக்கிறோம் என்றார்கள். அந்த பிச்சையை இன்னதென்று திரும்பி பார்க்காமலேயே குடிசையின் உள் இருந்த அன்னை குந்திதேவி கூறினாள்: ஓ, நீங்கள் கொண்டு வந்துள்ள பிச்சையை ஐவரும் உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள் என்று கூறினாள். அப்படி கூறிய தாய் வெளியே வந்து அர்ஜுனனுக்கு அருகில் திரௌபதி நின்று கொண்டு இருப்பதை பார்த்தாள் குந்திதேவி. நிகழ்ந்ததை இப்பொழுது யுதிஷ்டிரர் தெளிவுபடுத்தினான். ஓ, சுயம்வரத்திலே அர்ஜுனன் இந்த ராஜகுமாரி வென்றுவிட்டான். பிச்சை என்று பகர்ந்த பொழுது இந்த கன்னியைத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம் என்றார் அவர். இப்பொழுது இதனை கேட்ட தாய் குந்தி மனம் குழம்பி போனாள். ஆயினும் தன் குழப்பத்தை மறைத்து கொண்டு அந்த பெண்ணை அவள் கட்டி தழுவிக்கொண்டாள். அந்த கன்னிகையோ தனக்கு புதியதாக வாய்த்திருந்த மாமியாருடைய திருப்பாதங்களை தொட்டு வணங்கினாள். திரௌபதி இதன் பின்பு மூத்தவனாகிய யுதிஷ்டர் இடம் தாயாகிய குந்தி மகாராணி கூறினாள். தான் அடைந்த மனக்கிளேசத்தை வெளியிட்டாள். ஓ, உண்மைக்கு மாறானது எதையும் என் வாழ்நாளில் நான் கூறியது கிடையாது. நீங்கள் கொண்டு வந்த பிச்சையை ஐவரும் பங்கிட்டு கொள்ளுங்கள் என நினைத்து பார்க்காது நான் கூறிவிட்டேன். திரௌபதிதான் அந்த பிச்சை என்பது இப்பொழுது எனக்கு விளங்குகிறது. நான் அப்படி பகர்ந்ததன் விளைவாக என்ன நிகழப்போகிறதோ தெரியவில்லை என்று கூறினால், சிறிது நேரம் தாயும் பிள்ளைகளும் சிந்தனையில் மூழ்கியிருந்தார்கள். அதன் பிறகு மூத்தவன் கூறினான்: ஓ தாயே, தாங்கள் தயங்க வேண்டாம், பொல்லாங்கு ஏதும் நிகழாது என்றார் அவர். இப்பொழுது மூத்தவனாகிய யுதிஷ்டிரன் அர்ஜுனன் இடம் கூறியதாவது: ஓ விஜயா, நீ பெற்றுள்ள வெகுமதியாகிய திரௌபதி மணந்து கொள்வாயாக. அதற்கு அர்ஜுனன் கொடுத்த விடையாவது: ஓ மூத்தவர்கள், நீங்கள் இருவரும் இன்னும் மணந்து கொள்ளாது இருப்பதற்கு இடையில் இளையவனாகிய நான் மணந்து கொள்வது ஒரு பொழுதும் பொருந்தாது என்றார் அவர். இப்பொழுது யுதிஷ்டிரன் சிறிது நேரம் சிந்தித்து பார்த்தார். அதன் பிறகு அவன் கூறியதாவது: ஓ, நமக்கு தாய் சொல்லின் மிக்கதொரு வாசகம் கிடையாது. திரௌபதியை நாம் ஐவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென அன்னையார் கூறியுள்ளார். அன்னையின் கூற்றுப்படி நாம் நடந்து கொள்வோம். அன்னையின் சொல்லுக்கு என் அறிவு இடம் தருகிறது. என்னுடைய ஆயுள் காலத்தில் பொருந்தாத நினைப்பை நான் ஒருபோதும் நினைத்தது கிடையாது. ஆதலால் இந்த எண்ணம் நல்லதாகவே இருந்தாக வேண்டும் என்றார் அவர். அந்தி வேளை வந்தபொழுது அன்று பகல் வேளை முழுவதும் நிகழ்ந்த கவர்ச்சிகரமான செயல்கள் முடிவுற்றன. எங்கும் அமைதி நிலவியது. அப்பொழுது முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவருடைய தமையன் பலராமரும் தங்களுடைய அத்தை குந்தி தேவியை தரிசித்து தங்களுடைய வந்தனைகளை மற்றும் வழிபாட்டை செலுத்துவதற்கு கொய்யவன் குடிசைக்கு சென்றார்கள். குந்தி தேவி தன் மைந்தர்களாகிய பாண்டவர்களை அந்த இருவருக்கும் அறிமுகப்படுத்தினாள். அப்பொழுதுதான் அவர்கள் பரஸ்பரம் முதல் தடவையாக ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். வயதை அனுசரித்து முறையாக அவர்கள் ஒருவரை ஒருவர் வணங்கி கொண்டார்கள். அப்பொழுது துவங்கிய உறவு இனி எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு ஏற்றவாறு அமைந்தன. மாறுவேஷத்தில் வாழ்ந்து வந்த மைத்துனர்களுக்கு அதிவிரைவில் நல்ல காலம் வரப்போகிறது எனவும், அதுவரையில் சிறிது எச்சரிக்கையுடன் வாழ்ந்து இருக்க வேண்டும் எனவும் கூறிவிட்டு அந்த தெய்வீக சகோதரர்கள் இருவரும் தங்களுடைய மாளிகைக்கு திரும்பிச் சென்று விட்டார்கள். இப்பொழுது பிராமணர்களாக வேஷம் தரித்திருந்த பாண்டவர்கள் ஐவரும் தாங்கள் சுயவர போட்டியில் பெற்ற சன்மானம் ஆகிய திரௌபதியை அழைத்து கொண்டு
குயவனுடைய குடிசைக்கு சென்றதை திரௌபதியின் தமையன் திருஷ்டும்னன் பின்தொடர்ந்து சென்று கவனித்தான். அந்த குடிசையிலே வயது முதிர்ந்த மாது ஒருத்தியிடம் அவர்கள் மரியாதையுடன் அணுகியதையும் அவன் எட்ட நின்று கவனித்தான். பின்பு அங்கு மறைந்திருந்து கொண்டு அவர்களுக்கு இடையில் நிகழ்ந்த சம்பாஷணைக்கும் காது கொடுத்தான். அவர்களுடைய நடமாட்டங்களை திருஷ்டும்னன் மறைந்திருந்து நன்கு கவனித்தான். பிராமணர்களாக நடித்து வந்த ஐவரும் உண்மையில் பாண்டவ சகோதரர்களே என்னும் முடிவுக்கும் அந்த ராஜகுமாரன் வந்துவிட்டான். வயது முதிர்ந்த மாது அவர்களின் தாய் குந்தி தேவி எனவும் அவன் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டான். தனது சகோதரியை சுயம்வரத்தில் வென்ற வில்லாளி அர்ஜுனனே என்னும் முடிவுக்கும் அவன் வந்துவிட்டான். இந்த விஷயங்களை உளவு அறிந்து கொண்ட திருஷ்டும்னன் அரண்மனைக்கு விரைந்து ஓடி தன் தந்தையிடம் தான் அறிந்து கொண்ட விஷயங்களை தெரிவித்தான். இப்பொழுது வேந்தனாய துருபதனோ அன்று சுயவரத்தில் நிகழ்ந்த பொருந்தாத சம்பவங்களை குறித்து சிறிது கவலை உற்று இருந்தான். அன்னவனுக்கு மைந்தன் கொண்டு வந்த செய்தி பெரிதும் அமைதியை விளைவித்தது. தனது மகன் யூகித்து அறிந்து கொண்டது உண்மையாக வேண்டும் என அந்த வேந்தன் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தான். ராஜகுமாரன் துப்பு அறிந்து கொண்ட விஷயங்கள் யாவும் உண்மையாக இருக்குமானால் கனவு காண்பது போன்று தான் வாழ்க்கையில் கொண்டிருந்த திட்டங்கள் யாவும் நிறைவேறப் பெறும் என்றும் அந்த மன்னன் மனோராஜ்யம் பண்ணி கொண்டான். இப்பொழுது சுயம் வரத்தின் வாயிலாக தனக்கு வாய்த்திருந்த புதிய உறவினர்களுக்கு துருபத மன்னன் விலையுயர்ந்த உடைகளை வெகுமதியாக அனுப்பி வைத்தான். விருந்திற்கு அரண்மனைக்கு வர வேண்டுமென அவர்களை அவன் அழைத்தான். அழைப்புக்கு இணங்கி ஆங்கு வந்த சேர்ந்த விருந்தினர்களும் ராஜ மாளிகையின் பழக்க வழக்கங்களை முற்றிலும் அறிந்தவர்கள் போன்று தென்பட்டார்கள். மேலும் ராஜ ரீதி உடனே அவர்கள் போஜனம் பண்ணியதையும் வேந்தன் கவனித்தான். அரண்மனையில் இருந்த வெவ்வேறு மண்டபங்கள் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டன. யுத்த தளவாடங்கள் நிறைந்திருந்த மண்டபமே விருந்தினராக வந்து இருந்தவர்களின் கவனத்தை பெரிதும் கவர்ந்தன. இவை யாவற்றையும் கூர்மையாக கவனித்து வந்த துருபத மன்னன் வந்து இருந்தவர்களை சத்திரர்கள் என்றே உறுதி கட்டினான். தங்களுடைய வரலாற்றை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் வேந்தன் வணக்கத்துடன் வேண்டிக் கொண்டான். வந்தவர்களும் தங்களுடைய வரலாற்றை உள்ளபடி எடுத்து கூறினார்கள். அதனை கேட்ட துருபதன் அடைந்த ஆனந்தத்திற்கு வரம்பு கிடையாது. வாரணா வதத்துக்கு போனது முதல் கொண்டு அவர்கள் பெற்று வந்த கவர்ச்சிகரமான அனுபவங்கள் யாவற்றையும் முழு கவனத்துடன் துருபதன் கேட்டு வந்தான். திரௌபதிக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் விவாகம் ஆனது அதிவிரைவில் நிறைவேற வேண்டும் என துருபத மன்னன் தெரிவித்தான். ஆனால் யுதிஷ்டிரன் அதற்கு நேர்மாறாக மற்றொரு கருத்தை தெரிவித்தான். பாண்டவர்கள் ஐவரும் திரௌபதியை தங்கள் பொது மனைவியாக வைத்து கொள்வது அவன் தெரிவித்த கருத்தாகும். இதை கேட்ட துருபத வேந்தன் திகைத்து போனான். இது யாருமே எங்குமே கேள்விப்படாத போக்கு ஆகும். தர்மம் இதற்கு இடம் தராது. ஐதீகம் இதற்கு மாறானது. ஆடவன் ஒருவன் பல தடவை மணந்து கொள்ளலாம். சேர்ந்தார் போன்று அவனுக்கு மனைவிமார்கள் பலர் இருக்கலாம். ஆனால் பெண்பால் ஒருத்தி ஒரு தடவை தான் மணந்து கொள்கின்றாள். அவளுக்கு எப்பொழுதும் கணவன் ஒருவனே. இந்த கோட்பாடுகளை அனுசரித்து பாண்டவ சகோதரர்கள் கொண்டிருந்த கருத்தை துருபத வேந்தன் அறவே நிராகரித்தான். இத்தகைய கருத்து வேறுபாட்டுக்கு விமோச்சனம் எதுவும் தென்படவில்லை. இப்படியாக இருக்கும் சமயத்தில் திடீரென வியாச பகவான் அங்கு பிரசன்னம் ஆனார். அவருடைய வரவை குறித்து இருதரத்தாரும் மகிழ்வு அடைந்தார்கள். தக்க முறையிலே அவர் பக்தி பூர்வமாக வரவேற்கப்பட்டார். பிறகு தனக்கு நேர்ந்திருந்த நெருக்கடியை துருபதன் தெரிவித்தான். இப்பொழுது யுதிஷ்டிரர் தான் ஆழ்ந்து ஆலோசித்து கட்டிய முடிவை தெரிவித்தான். மகரிஷி மொழிந்ததாவது: ஓ, உங்களுக்கு இடையில் நேர்ந்த கருத்து வேறுபாட்டை ஞான திருஷ்டி நான் அறியலானேன். ஆதலால் தான் தர்மத்தின் போக்கை தெளிவுபடுத்த நான் இங்கு வந்து இருக்கிறேன். திரௌபதி தன் பூர்வ ஜென்மத்தில் சிவபெருமானை நோக்கி
தவம் புரிந்தாள். அப்பொழுது அவளுக்கு ஒரு நல்ல கணவன் வாய்க்க வேண்டுமென அவள் 5 தடவை பிரார்த்தனை செய்தாள். ஆதலால் அவளுடைய வினைப்பயனாக அவளுக்கு நல்ல கணவன்மார்கள் 5 அமைந்து ஆக வேண்டும். இந்த அமைப்பு பாண்டவர்களை கொண்டுதான் நிகழ்வதாகும். ஏனென்றால் இந்த 5க்கு இடையில் எதை குறித்தும் கருத்து வேறுபாடு கிடையாது. இவர்களுடைய வினைப்பயனோ திரௌபதியை தங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ளும்படி தூண்டுகின்றது. ஆதலால் இவர்கள் எல்லோரும் தங்கள் கர்மபலனை நிறைவேற்றி வைப்பதற்கு நாம் துணை புரிய வேண்டும் என்றார் அவர். கணவன்மார்கள் 5க்கும் பொது மனைவியாக திரௌபதி இருந்தாலும் அவளுடைய கற்பு ஒருபொழுதும் அழிந்துபட்டு போகாது. அத்தகைய கற்பு அலாதியாக அவளுக்கே உரியதாகும். எனவே விவாகத்துக்கு அனுமதி கொடுக்கலாம். வேறு எந்த ஒரு மாதும் இது விஷயத்தில் அவளை தனக்கு முன் மாதிரியாக எடுத்து கொள்ளக்கூடாது என்றார் அவர். பகுத்து அறிவு வடிவெடுத்து இருந்த அரசன் துருபதன் அறிவு களஞ்சியம் ஆகிய வியாசரிடம் அளவு கடந்த விசுவாசம் வைத்து இருந்தான். பரம்பொருளின் திட்டம் இத்தகையது என்று நினைத்து அவன் அதற்கு இசைவு கொடுத்தான். முழு மனதுடன் தனது செல்வியை இணை பிரியாத பாண்டவர் 5க்கும் கன்னிகாதானம் செய்து வைத்தான். மகாபாரதத்தில் உள்ள பாத்திரங்களில் பலவற்றில் பொருள் மிக மிக புதைந்து இருக்கின்றன. அவைகள் தத்துவங்களுக்கு விளக்கங்களாக அமைந்து உள்ளன. திரௌபதி என்னும் பாத்திரமும் அங்கனம் ஒரு தத்துவத்துக்கு விளக்கமாக அமைந்து உள்ளன. தூய மனம் என்னும் தத்துவத்திற்கு விளக்கமாக திரௌபதியின் வாழ்க்கை அமைந்து உள்ளது. மனது 5 இந்திரியங்களுக்கு தக்க முறையில் பணிவிடை பண்ணுகின்றது. மனது கண்ணோடு இணைந்து இருக்கிற பொழுது ஏனைய 4 இந்திரியங்கள் விலகி இருக்கின்றன. மனது காதோடு சேர்ந்து இருக்கிற பொழுது கண் முதலிய ஏனைய 4 இந்திரியங்கள் செயலற்று இருக்கின்றன. மானுட வாழ்க்கையில் உள்ள இந்த நியதிக்கு விளக்கமாக திரௌபதியின் ஜீவிதம் அமைந்து இருக்கின்றது. 5 இந்திரியங்களுக்கு பயன்பட்டு கொண்டு இருக்கின்ற மனது எப்பொழுதும் தூயதாகவும் இருக்க வல்லதாக இருக்கின்றது. அதே விதத்தில் திரௌபதி பாண்டவர் 5ற்கு மனைவியாக இருந்ததற்கு இடையில் தன்னுடைய புனிதத்தையும் இனிது காப்பாற்றி வந்தாள் அவள். இப்பொழுது வியாசரின் முன்னிலையில் திரௌபதியின் திருமணம் பிறகு துருபத மன்னன் முற்றிலும் திருப்தி அடைந்தவன் ஆகிவிட்டான். ஏனென்றால் தான் நினைத்திருந்த நினைப்பு முழுவதும் தனது மகளின் திருமணத்தின் வாயிலாக நிறைவேறப்பெற்றது. தன்னுடைய மருமக்களாகிய பாண்டவர் 5 துருபதன் முக்கியமான விஷயம் ஒன்றை எடுத்து கூறினான். அதாவது தனது குடும்பத்துக்கும் பாண்டவர் குடும்பத்துக்கும் இடையில் எந்தவிதமான வேற்றுமையையும் அவன் பாராட்டவில்லை. 2ஐயும் ஒரே பாங்கில் கருதியதுதான் அவருடைய பரந்த பாங்கு ஆகும். தனக்கு சொந்தமாக இருந்த பாஞ்சால ராஜ்யத்தை தங்களுக்கு சொந்தம் என்றே மருமக்கள் கருத வேண்டும் என்று வற்புறுத்தினான். திருமணத்தின் வாயிலாக வாய்த்த அந்த புதிய இணக்கம் பாண்டவர்களுக்கு புதிய வளமையையும் தகுதியும் தருவதாக இருந்தன. இனி அவர்கள் பொருள் ஏதும் இல்லாத நாடோடிகள் கிடையாது. அவர்களுக்கு மற்றும் ஒரு பின்பலம் அமைவது ஆயிற்று. பகவான் கிருஷ்ணரும் பலராமரும் அவருடைய வம்சத்தர்களாகிய விஷ்ணியர்களும் பாண்டவர்களுக்கு நெருங்கிய சொந்தங்கள் ஆகிவிட்டார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.